அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் டிஜிட்டல் வேர்ல்டு சைல்டு ப்ராடிஜி growth ஸ்பெஷல் பார்ட்டினுடைய இரண்டாவது பகுதியை இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட ஸ்பார்க்கிலிருந்து உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே ஒரு குழந்தைக்குள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான இயக்கங்களும், அந்த இயக்கங்களுக்கு காரணமான உணர்வுகளும், அந்த உணர்வுகளுக்கு காரணமான அறிவுகளும், அந்த அறிவுகளுக்கு காரணமான மரபணு திறன்களும் பொதிந்திருக்கின்றன. ஒரு குழந்தை என்பது எப்படியெல்லாம் தோண்டினால் அவர்களிடமிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பயிற்சியை, அது இசையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், உடல் திறனாக இருக்கட்டும், விளையாட்டு திறனாக இருக்கட்டும், 64 கலைகள் எதுவுமாக இருக்கட்டும், அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் அவர்களுக்கு பயிற்சியை அளிக்கும் போது அந்த பயிற்சியின்படி, அந்த முறையான பயிற்சியின்படி ஒவ்வொரு நாளும் அதில் மாற்றங்கள் இருக்கும். உதாரணமாக, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இவ்வளவு நேரத்திற்குள் தான் முதல் பயிற்சி எடுக்கும்போது ஓடுகிறார் என்று சொன்னால், அந்த பயிற்சி எடுத்த பிறகு, தொடர்ந்து எடுத்த பிறகு, அந்த ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளவு நேரத்தை குறைத்து ஓடுகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். இது சாதாரண விஷயம். இதை போன்றுதான் அத்தனையும், இசையாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, சிற்பம், 64 கலைகள். ஆக ஒன்று தெரிகிறதல்லவா, அந்த பயிற்சி எடுப்பதற்கு முன்னால் அதே மனிதன், அதே உடல், அடுத்த பயிற்சி எடுத்த பிறகு, தொடர்ந்து எடுத்த பிறகு, இப்போ ப்ராக்டிஸ், கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ், கமிட்மெண்ட் ப்ராக்டிஸ். அதை நம்ம எடுக்க அந்த ஒன்றில் ஒன்றுபட்டு முழுமையாக ஈடுபட்டு பயிற்சி எடுக்க என்ன சொல்லுகிறோம்? ஒரு மாதத்திற்கு முன்னால் இருந்த இதிலிருந்து இப்போ பயிற்சிக்கு பிறகு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? சேம் திங். ஒரு குழந்தைக்குள்ளே உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆற்றல்கள் இருந்தாலும், அதை இன்றைக்கு குறைந்தது 25,000 மரபணு திறன்களின் ஆற்றல்களின் துகள்கள் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளும் இருக்கிறது என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த மரபணு திறன்களில் உச்ச மரபணு திறன் என்ன, உண்மையான ஒரிஜினல் மரபணு திறன் என்ன, அதை சுற்றி இருக்கக்கூடிய இணைப்பும் பிணைப்புமாக சார்பாகவும் இருக்கக்கூடிய மரபணு திறன்களினுடைய வளர்ச்சியெல்லாம் தொடர்ந்து உடலில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை எப்பொழுது பயிற்சியும் முயற்சியினால் மட்டும்தான் எடுக்க முடியும், வெளிக்கொணர முடியும். அதற்காகத்தான் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு குழந்தைக்குள்ளே குறைந்தது, அதாவது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிப்பதற்கு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திக் கொள்வோம். குறைந்தது 8 தியரிகள், 8 ஸ்மார்ட்கள் இருக்கின்றன. ஸ்மார்ட்கள் என்றால் திறன்கள். எழுத்து, அதாவது வேர்ட் ஸ்மார்ட், பாடி ஸ்மார்ட்,
பாடி ஸ்மார்ட்னா உடல் சம்பந்தப்பட்ட, விளையாட்டு சம்பந்தப்பட்ட எல்லாம் கலந்தது. வேர்ட் ஸ்மார்ட்னா எழுதவும் பேசவும் சிந்திக்கவும் கலந்தது. மேத்ஸ் ஸ்மார்ட்டு கணக்கு சம்பந்தப்பட்ட, அது இன்றைக்கி கம்ப்யூட்டர் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து மியூசிக்கல் ஸ்மார்ட் இசை சம்பந்தப்பட்ட, ஆர்ட் பிக்சர் ஸ்மார்ட் வரைவு சம்பந்தப்பட்ட, அப்புறம் இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் அண்ட் நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட். எல்லா ஸ்மார்ட்டும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது. இதில் எது ரொம்ப முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வரைவதற்கு தூக்கி போடலாம், ஒரு குழந்தைக்கு டான்ஸ் ஆட சொல்லலாம், ஒரு குழந்தைய பாட்டு பாட சொல்லலாம், ஒரு குழந்தைய மேத்ஸ் போட சொல்லலாம்னும் போது அவர்கள் எதில் ஆர்வம் அதிகமாக அதிக நேரம் காட்டுகிறாரோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு பாடத்திட்டம்லாம் தேவையில்லை, சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வரையும் ஆசை இருக்குது, நான் ட்ரா பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க. தவறாக கூட முதல்ல செய்வாங்க. தவறுனா நாம் கணக்குப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை மேனுவலாக கண்டுபிடிச்ச பிறகு மேனுவலாக அவங்களுக்கு அது பற்றி பேசவும் சொல்லவும் அதை பற்றி செய்யவும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறது சொல்கிறது அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட அறிவு. ஆனால் உள்ளே அவங்க செய்ய தொடங்க உடனே அங்கே 5 E's ஃபார்முலா என்று ஒன்று இருக்கிறது. அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்குறீங்களோ அந்த பயிற்சியின் மூலம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பயிற்சி ஒரு கண்டினியூவஸ் பயிற்சியாக இருக்கணும். அந்த கண்டினியூவஸ் பயிற்சி அந்த குழந்தைகளுடைய சூழலை அமைத்து உருவாக்கணும். அதுக்குரிய அட்மாஸ்பியர் இருக்கணும். முதல்ல அந்த குழந்தை எது செஞ்சாலும் தனிமையாக தெளிவாக செய்வதற்கு நாம் அதுக்குரிய இடம், அதுக்குரிய சூழல் உருவாக்கி கொடுத்துடணும். நல்ல உணவு கொடுத்து குழந்தை வைத்திருக்கணும், நல்ல அட்மாஸ்பியர் கொடுத்து வைத்திருக்கணும். ஒரு பரபரப்பான சூழல்லே இருக்காமல் அந்த ப்ளேவே மெத்தடிலே அவங்களுக்கு சொல்லணும். அதுவும் அவங்களுக்கு பிடித்தது மாதிரியே சொல்லி அந்த பயிற்சியை கொடுக்க ஆரம்பித்த உடனே தான் குழந்தைகளுக்கு அவங்களுடைய மரபணு திறன்களில் இப்போ உதாரணமாக பிக்சர் ஸ்மார்ட் இருக்குது, மியூசிக்கல் ஸ்மார்ட் இருக்குது, மேத்ஸ் ஸ்மார்ட் உள்ளே இருக்குன்னா அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரபணு அப்படி அங்கே எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அவர்கள் கருவறையிலிருந்து கொண்டு வந்த மரபணு திறன் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸோடு தான் உள்ளே இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, தொடவும் முடியாது. என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஆய்வில் மரபணு திறன் தான் கடவுள், மரபணு திறன் தான் ஆத்மாவினுடைய ரகசியம் என்று உணர முடிகிறது. ஆத்மா என்றால் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறது, உள்ள அசையாமல் இருக்கக்கூடியது. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஆன்மீக ரீதியாக நிறையா நமக்கு ஒரு மித்தை கலப்புவாங்க, அது வேண்டியதே இல்லை. எளிமையாக போயிருங்க. அது ஒரு செய்திக்காக சொன்ன ஒழியே அதையே இழுத்துக்கிற வேண்டியதில்லை. அந்த மரபணு திறனை நீங்கள் பார்க்க முடியாது, தொட முடியாது, அளவு கண்டுபிடிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாபெரும் ஒரு ஆகர்ஷணோட சக்தியையும் ஆகர்ஷண அதாவது என் கணக்கிலடங்காத ஆற்றல்களோடு கூடிய ஒரு மாபெரும் கற்பக பெட்டகம் அதுக்குள்ளே நீங்கள் உள்ளும் அந்த குழந்தைகளுக்குரியதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இனங்கண்டு. இப்போ ஒரு குழந்தை நன்றாக பேசுகிறது என்றால் அதுக்கு வேர்ட் ஸ்மார்ட் இருக்கு அர்த்தம். நம்ம கேட்குறதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குன்னா அதுக்கு வேர்ட் ஸ்மார்ட் இருக்குது என்பது
அது நம்ம என்ன பண்ணணும், அவர்களோடு பேச 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 அவர்களிருந்து வாங்க 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 நீங்கள் நம்ம பேசுகிறதுக்கு மேலே அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு மேலே அந்த இடத்துல தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களுடைய மரபணுவிலிருந்து ஒரு எவல்யூஷனிலிருந்து ஏற்படுகிறது அந்த பொதித்து வைத்திருக்கிறது. இப்போ சாதாரணமாக நீங்கள் பழகிக்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதை பேசாமல் வச்சுருந்தா சும்மா தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு தபலாவை தொட்டாலோ அல்லது அந்த ஸ்ட்ரிங்ஸை தொட்டாலோ ஒலி வருதான்னா, அதோட சத்தம் வருதான்னா, அதோடைய மியூசிக் வருதான்னா அதற்குரிய சத்தம். அது இப்போ வயலினை தொட்டிங்கன்னா வயலிலிருந்து ஒன்று வருகிறது அல்லவா, ஹார்மோனியத்தை தட்டினா ஹார்மோனியத்திலிருந்து ஒன்று வருகிறது அல்லவா தொட்டவுடன். அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கான்னு ஏதாச்சும் தொட்டு பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எதுவுமே தெரியாது, நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் இருக்குது இதுதான் இல்லைன்னு சொல்லி. இதே மாதிரி ஒவ்வொரு நொடியிலும் இது ஒரு பெரிய இயக்கமற்ற இயக்கம். நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாது, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தோண்டுதலும் தூண்டுதலும் அதை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படின்னா ரொம்ப மெலோடியஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப மெலோடியஸாக தான் தூண்டணும். அங்கே எந்த குழந்தையும் அவசரப்படுத்திடக்கூடாது, அழுத்தப்படுத்திடக்கூடாது, அவசியமாகப்படுத்திடக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாது. மலரில் போய் வண்டு தேன் எடுக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதை காட்டிலும் மென்மையாக அவர்களுக்கே தெரியக்கூடாது. ஏன்னா அது ஒரு இன்ட்யூட்டிவ் இன்டர்னல் இன்ஸ்பிரேஷனல் இன்வெஸ்டிகேஷன். அது ஒரு மின் முறையில் அவங்கள அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஃபார்ம்லேயும் உங்கள் அறிவையோ உங்களுடைய ஈகோவையோ வச்சு கொஞ்சம் ஸ்டக் பண்ணீங்க, அது கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா அங்கே நின்றுடும். ஏன்னா அது அவங்க எந்த விதமான கள்ளங்கபடமற்று உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாக நீங்கள் மாறி நீங்களாக அவர்கள் மாறுவாங்க. நிறைய சொல்லுவாங்க. குழந்தைகளோடு பேசுகிறதுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு இன்னும் பெற்றோர்கள் தயாராக இல்லை. எல்லாரும் ஒரே வரியில் நான் ரொம்ப காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குன்னு. குழந்தைகளோடு பேசாமல் இருந்தாலே போச்சு. நீங்கள் குழந்தைகளோடு எவ்வளவு நேரம் பேசுகிறீர்களோ, எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ, இல்லை பேசுகிறீர்களோ என்றால் பேச விடுகிறீர்களோ, அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி போட்டால் போதும். இப்போ ஒரு 5-10 பிள்ளைங்களை வச்சு ஒரு குழந்தைகிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்கவங்க நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை ஒழிய, ஒருத்தங்க பேச தொடங்கினோடனே அது சம்மந்தப்பட்டது அப்படியே ஃபயர் ஆகும். இது இயற்கையினுடைய இறைவனுடைய இந்த பிரபஞ்ச ரகசியங்களில் ஒன்று. அப்படியே தீயா பரவும். அந்த குழந்தைகள் நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். ஒரு போய் வைப்ரேட் பண்ணி அவங்க தான் தொற்றுச்சு. அவங்களுடைய மரபணுவையும் தொடுகிறது. அவர்களுடைய மரபணு சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அறிவுகள், நுண்ணறிவுகள், பகுத்தறிவுகள், அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தொடுது. இதுக்கு ஏதாச்சும் கணக்கு இருக்கான்னு பாருங்கள். எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு உரிமையாக. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, ஒரு செகண்டில் போகுது. எது வழியாக போகுது, எப்படி போகுதுன்னு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம இப்போ அறிவியல் பூர்வமாக இருக்கிறதுனால எப்படி போகுது, ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எப்படி போகுதுன்னு தெரியலாம். ஆனால் எங்கே போய் எங்கே ரீச் ஆகி எந்த டவருக்கு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இது இதில் பதியுதுன்னு சொல்கிறோம். இதுக்குன்னு ஒரு கம்போனண்ட் வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு தெரியுமா? தெரியாது. இது இப்படி நாமே கண்டுபிடித்த விஷயத்தையே தெரியாமல் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நினச்சி பாருங்கள். மூளைக்குள் செல்கின்ற ஒன்றும், குழந்தைகள் உள்ளே வாங்குகிற ஒன்றும், அது வாங்கின பிறகு அவர்கள் செயல்படுகின்ற ஒன்றும், அந்த செயல்படுதலில் அவர்களை வெளிப்படுத்துகிற ஒன்றும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா,
குழந்தைகளோடு அதிக நேரம் பேசணும். நாம் பேசுவதல்ல, அவர்கள் பேச விடணும். பேச விட்டு அவர்கள் விளையாட விட்டு அப்படி பார்த்தா தான் நீங்கள் 12 வயதிற்குள் இந்த மரபணு திறன்களினுடைய எவல்யூஷன் ஏற்பட்டு, பரிணாமம் ஏற்பட்டு, அந்த மரபணு திறன்களுடைய முனைப்பு ஏற்பட்டு, அந்த தன்முனைப்பின் மூலம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய வளர்நிலை என்லார்ஜ்மெண்ட் ஏற்பட்டு, என்ரிச்மெண்ட் ஏற்பட்டு, அந்த குழந்தைகளுடைய எதை தொடுகிறதோ, எந்த துறையை தொட்டு காமிக்கிறோமோ அதில் ஒரு என்லைட்டன்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய டெத்து தான் நம்முடைய மரபணு திறன்களுடைய நெருப்பாக இருக்கணும். அது கூட நிற்க வேண்டிய. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் தனித்தனியானவர்கள் என்று குழந்தைகளை சாதாரணமாக புரிகிற விஷயமே இல்லை. ஒவ்வொரு நொடியும் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் பேசினீங்கன்னா போச்சு. ஒரு மரத்திற்கு முன்னால் நேற்று இருந்த மரத்தினுடைய கேரக்டர் மாறி இருக்காது. ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்கக்கூடிய மரம் இன்றைக்கு ஆரஞ்சு பழத்தை கொடுக்க தயாராக இருக்காது. இல்லைங்க. அதே மாதிரி மிருகங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், சாதாரண இன்செக்ட்ஸ், உயிரினங்கள் கூட அவனுடைய அந்த மினிமம் கேரக்டருக்கு மேலே அந்த மாற்றம்லாம் இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியும்னே எனக்கு தெரியலை. அந்த நொடிக்கு தகுந்தபடி உள்வாங்கி, அந்த உள்வாங்குதலுக்கு தக்கபடி அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் நான் சொல்லுகின்ற விஷயம். சும்மா படிக்க வைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அனைவருமே, பெற்றோர்கள் அனைவருமே ஒரு 5%, 3% கூட பள்ளிக்கூடத்தினுடைய ரகசியம், இந்த பாடத்தினுடைய ரகசியங்கள் தெரிந்திருக்கிறீர்களா என்பது தெரியாது. அதெல்லாம் வேஸ்ட்டு. அது நீங்கள் ஒரு 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 உங்களுடைய குழந்தைய ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பாடத்துக்கு ஒதுக்கினா போதும். 1 மணி நேரம் பாடத்துக்கு படிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை திறன்களையும் குறைந்தது 5, 6, 7 மணி நேரம் அவர்களாக மாறி செஞ்சிட்டிங்கன்னா அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளப் போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த உலகம் பல கோடிக்கணக்கான மக்களை பார்த்து முடிச்சிருச்சு, எல்லாரையும் முடிச்சிருச்சு. சும்மா வார்த்தையில் இந்த குழந்தைகள் தான் வருங்கால இளைஞர்கள், வருங்கால இவர்கள் சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க யூனிக்னு. எந்த யூனிக்கை எப்படி வளர்க்குற சிஸ்டமே யாருக்கும் தெரியல. அந்த சிஸ்டத்தை தான் எங்களுடைய செல்ஃபாலஜி 100% வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தைகளாக பிறக்கின்றன. நான் பணத்தை சொல்லவில்லை. ஆனால் பல லட்சம் கோடி குழந்தைகளாக மட்டுமல்ல, இந்த பூமியவே இயக்குகின்ற ரகசியம் பொருந்திய குழந்தைகளாக பிறக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஏதோ ஸ்கூலில் கொண்டு விட்டோம், பெரிய ஸ்கூலில் விட்டோம், அந்த சிலபஸ்ஸு இந்த சிலபஸ்ஸு, இந்த சிலபஸ் சரிதான், ஐசிஎஸ்சி சிலபஸ் சரியா, சிபிஎஸ்சி சிலபஸ் சரியில்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. காந்தி எந்த சிலபஸில் படித்தார்னு பார்த்துங்க, விவேகானந்தர் எந்த சிலபஸில் படித்தார்னு பார்த்துங்க, ஐன்ஸ்டீன் எந்த சிலபஸில் படித்தாங்க, அப்துல் கலாம் எந்த சிலபஸில் படித்தார்னு பார்த்துங்க, இறையன்பு எந்த சிலபஸில் படித்தார்னு பார்த்துங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க. இது அதை படிச்சுட்டு அதுக்கு போயிடலாம், என்ன வேலைக்கு போயிடலாமா, என்ன வேலைக்கு போய் என்ன செஞ்சு விடுவீங்க? இந்த பூமி கெட்டு குட்டியச்சவராகி கொண்டு இருக்கிறது, ஒழுக்கத்தில் கெட்டியச்சவராயிருச்சு. இவ்வளவு எல்லா துறைகளிலும் லஞ்சம். நினச்சி பாருங்கள், ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக கிடக்குதுன்னு சொன்னால் எப்படி போகுது? இது நினச்சே பார்க்க முடியாது. ஒரு நீதிபதி வீட்டில், ஹைகோர்ட்டு நீதிபதி வீட்டில் என்னங்க இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ இதை பூரா நிற்கிறதுக்கு நீங்கள் சட்டங்களை இயற்றுவேன், பார்லிமெண்ட்டில் சட்டங்களை இயற்றுவேன், மக்களை எல்லாம் ஒன்றாக ஆக்கிடுவேன், ஒரே மதம் ஆக்கிடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு செய்தி. நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் டெக்ளரே பண்ணுறேன், இந்த மூலம் டெக்ளர் நீங்கள் இந்த நாட்டை ஒவ்வொரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை கண்டுபிடித்து அதற்குரிய ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் சூழல்களையும் உருவாக்காமல்
காமன் கட்டமைப்பு வச்சுருக்கீங்க. ஓரளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து சாதாரணமாக காட்டுமிராண்டி காலத்திலிருந்து வளர்ந்துருக்கோம், சிவிலைசேஷன் சொல்கிறீங்க. ஆனால் அந்த சிவிலைசேஷன் வளர்ந்ததுக்கு தக்கபடி எல்லா சைபர் கிரைம்ஸும் வளர்ந்துருச்சு சொல்கிறீங்க, செய்யலை. காரணம் வந்து அந்த குழந்தைகளை நீங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் நீங்கள் காட்டலை. நாங்கள் நிலவுக்கு விடுறீங்க, அவனுக்கு விடுறீங்க, இவங்களுக்கு விடுறீங்க, மக்களை வந்து இதாக மாற்றணுன்றீங்க, சாமி பூதம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதிலெல்லாம் ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. ஒரு குழந்தைய ஒரே காந்தி, ஒரே நேரு, ஒரே காமராஜர் இப்படி வச்சுங்க, ஒரே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த தன்மையை, அவங்களும் மனிதனாக இருந்தவங்க, அந்த மனிதனாக இருக்கக்கூடிய மானுடமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வளர்ப்பதற்கு இதெல்லாம் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.